எதற்காக அளக்கிறது? இவ்வளவு பேசுறீங்கல்ல, மீனாட்சி அம்மன் கோயில்ல பயன்படுத்துறது சிமெண்டா சுண்ணாம்பு பாலா? ஆதி காலத்து இப்பதான் சிமெண்ட், அப்பலாம் சுண்ணாம்பு பால் தான். சுண்ணாம்பு பால் எந்த கடையில வாங்கினாங்க? இப்படி வந்திருக்கா மாட்டுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி. ஆமா, அவன் தூக்க உரிச்சல பேசி விட்டியா, மன்னிச்சுக்கங்க. சரி 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 தம்பி, யாருக்கு தெரிஞ்சுக்கலாமா? உலகத்திலே மிக உயரமான கோபுரம் எங்க இருக்கு? திருச்சி தான், ஸ்ரீரங்கம் தான். கிடையாது, ஜியோ டவர். ஜியோ டவரா? கை தட்டலாம், இதெல்லாம் சும்மா கிடையாது, அதுவும் கோபுரம் தான். சோழியை முடிச்சுட்டு இதுக்கு மேல இந்த கம்ப்யூட்டர் காலத்துல என்னடா பேச? நீங்களே எதை சாப்பிடுறீங்க? நீங்களா சூனா பூனா சுண்ணாம்பு தடவி வெத்தலை ஓட்டு சாப்பிடுவோம். தம்பி போயிரு, உனக்கு சம்பளம். உங்களுடைய பெயர் என்ன கேட்கிறேன்? பெயர் தான். அப்பா சொல்லி தான் அம்மா பேரை கேட்கும் போது தான் ஐயா கோமணத்தை அவுத்தது. கோமணத்தை அவுத்தாரா? இன்னும் ஒரு 10 ரூபா சம்பளத்துக்கு வருவாங்க, மன்னிச்சுக்கோங்க. சரி சரி பரவாயில்ல. அப்பா அம்மாவை பொண்ணு கேட்கும் போதே எங்கள் அப்பத்தா வயசுக்கு வந்தது. என்னடா ஒரு அளவு இல்லையாடா நீங்க பேசுறதுக்கு? அளவு வந்து 20 செல்சியம் 2 மீட்டர் கால தூரம். அப்போ அப்பத்தா வயசுக்கு வரும்போது ஐயாவை வெறிநாய் கடிச்சது. ஏய் மருதமணி, எதை செருப்புடத்தே அடிச்சாங்கண்ட, நீ ஏன் மண்டையில் அடிக்கிற? என்ன ஆவணி மாசம்ல வரும்? என்ன ஆவணி மாசம் வரும்? என்ன என்னன்னு விநாயகர் சதுர்த்தி, பிள்ளையார் சுத்தி. பிள்ளையார் சுத்தியா? அவன் உங்களை பிள்ளையாருன்னு சொல்லிட்டேன். யார பிள்ளையார் கேட்கிறேன்? ஏய் பிள்ளையாரு கிடையாது, இதான் குபேரன். குபேரனா? குபேரனா? ஏன்னா தேவலோகத்திலே கிம்புருவர். கிம்புருவர் யாரு? இந்த எங்க வாத்தியாரே. உண்டு உண்டு, வாத்தியார காணா. கிம்புருடன் கிம்புருவர், பிறங்கு, சொல்லு, விஸ்வாமித்திரர், அகத்தியர், 56 தேசத்தை ஆண்ட அயோத்தி சக்கரவர்த்தி ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் ஒரு பொய்யன் செல்வான் என்று கடும் வாதம். உனக்கு பெரிய வாதம். எங்கே நடந்தது? காசி மாநகரத்திலே நடந்ததா? உண்மையாகவே. எப்பனா எதிரிகளாக இருந்தாலும் உண்மையை சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி இதுதான் உண்மையும் கூட. இப்போ நம்ம 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 நாட்டுக்குள்ளே பாருங்க, ஒவ்வொரு இறைவனுடைய ஆலயத்தில் தேங்காய் உடைக்க மாட்டாங்க, தெரியுமா? ஒரு இறைவனுக்கு பாலாபிஷேகமே கிடையாது. ஒவ்வொரு இறைவனுக்குடைய வழிபாடுகள் நிறைய மாற்றம் கொண்டு இருக்கின்றது. ஏன்மா எங்க ஊர்ல ஒரு இடத்துல தேங்காய் உடைக்க மாட்டாங்க. எங்க? அவன் வித்தது ஒரு இளநீ. வித்தது இளநீ. இப்போ ஸ்ரீரங்கத்தில் இளநியை உடைக்க மாட்டாங்க, தேங்காய் உடைக்க மாட்டாங்க. தேங்காய் உடைக்க ஸ்ரீரங்கத்தில் தேங்காய் உடைக்க மாட்டாங்க. அதுதான் ஸ்ரீரங்க கோயிலுக்கு முன்னாடி உள்ள ஹோட்டல்ல உடைப்பேன். கை தட்டலாம் சும்மா. என்னடா சொல்லி கிடைக்க? நீ அதை எத்தனை பேர்த்த லூஸ் ஆக்கிட்டு வந்திருக்கேன். நீ எனக்கு என்ன டைட்டா? ஏன் இங்க தேங்காய் உடைக்க மாட்டாங்க? தேங்காய் உடைச்ச சத்தம் கேட்கும், ஊர்க்காரை வந்துருவாங்க. ஊர்க்காரை வர கிடையாது. ஏன் உடைக்க மாட்டாங்க? ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்க ரங்கநாதனின் அவர் பள்ளி கொண்டிருப்பார். இஸ்ரேலில் இருக்கிறார். தூக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதனை தேங்காய் உடைத்து சத்தம் கேட்டா கூட அவர் எழுந்து விடுவார் என்பதற்காக தான் தேங்காய் உடைக்க மாட்டாங்க. சார் பாலாபிஷேகம் செய்யாத கோயில் இருக்குன்னு இருக்கு. எங்கே? பால் எங்கே இல்லையா அங்கேதான். ஒரு கோயிலுக்கு பாலாபிஷேகம் கிடையாது. சமயபுரத்துடைய அம்மனுக்கு பாலாபிஷேகமே கிடையாது. ஏன் அதுக்கு பாலாபிஷேகம் கிடையாதுன்னா, சமயபுரத்துடைய அம்மனுடைய சிலை வந்து வேப்ப மர துகளால் செய்யப்பட்டது. பாலாபிஷேகம் செஞ்சால் சிலை கரைந்து விடும். அதனால பாலாபிஷேகம் செய்கிறது கிடையாது. தெரியுதா? காரைக்குடியில் இருக்க முத்துமாரி அம்மனுக்கு தக்காளியில தான் அபிஷேகம். குற்றாலத்தில் இருக்கிற ஈஸ்வரனுக்கு ஊமத்தங்களுடைய அபிஷேகம். எப்படி ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒரு விதமான அபிஷேகங்கள் இருக்குது. அதனால உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். எல்லா கோயிலையும் விபூதி தான் கொடுப்பாங்க. ஆமாம். ஆனால் ஒரே கோயிலில் அன்றாட எரியக்கூடிய பிணத்தினுடைய சாம்பலை கொடுப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க. எங்கே? மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோயிலில். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையா? உஜ்ஜயினி மகா காளீஸ்வரர் கோயில் அங்கேதான் கொடுப்பாங்க. தெலுங்கானத்துல இருக்கு. பிரம்மன் எழுதக்கூடிய இது யாராவது நம்புறீங்க? மீனாட்சி அம்மன் கோயில். என்னை பாரு, டேய் இங்க என்னை பாரு, என்னை திருப்பாரியா? மீனாட்சியுடைய வரலாறு உனக்கு தெரியுமா? மீனாட்சி கோயிலுடைய வரலாறு தெரியுமா? மீனாட்சியோட வரலாறு தெரியுமா உனக்கு? மீனாட்சி இன்னைக்கு அம்மனா இருக்குன்னா வரலாறு எனக்கு அறிவியலே தெரிய இல்லையா? மீனாட்சி இன்னைக்கு அம்மனுக்கு
மதுரை மீனாட்சி. ஆமா. அது அதுக்கு முன்னாடி யார் தெரியுமா? அது தெரியும் சாதாரண கல்லு. எந்த ஊர்ல கண்டெடுத்தாங்க தெரியுமா? தெரியும் எந்த ஊர்ல? வண்டியூர் என்ற கிராமத்தில் சலவைத்துறையால் குளத்தில் கிடந்த கல்லு. சலவைத்துறையால் தினந்தோறும் துணிகள் வெளுத்து கொண்டிருக்கிறான். அப்படி வெளுக்க கொண்டிருக்கும் போது பெண்கள் அணியக்கூடிய மேலாடை, பால்படக்கூடிய ஆடை மேலாடை வெளுக்கின்ற போது கல்லு கருநிற பச்சையா மாறுகின்றது. உடனே பாண்டியவனாகப்பட்ட பறை சுட்டி கல்லுகளை ஆராய்ச்சி செய்கிறான். ஆராய்ச்சி செய்தவன் சொல்லிவிட்டான், இது ஒரு சாதாரண கல் அல்ல, இது ஒரு மரகதங்கள் கல் என்று சொல்லிவிட்டான். உடனே சிற்பியை வரவழைத்து மதுரை மீனாட்சி சிலையை சிலை வடிக்கிறார்கள். வடித்த பிறகு உடைய கர்ப்பகிரகத்தில் வந்து விட்டார்கள். கற்பம் கலைஞ்சிச்சா? கர்ப்பகிரகம்னா கருவறையடா. அதற்கு அது மூக்கில் அணித்திற்கு ஒரு கல் எங்கே தெரியுமா? நாகரத்ன கல். எங்கேருந்து கொடுக்கப்பட்ட தெரியுமா? அதுவும் புதுக்கோட்டையிலிருந்து கொடுக்கப்பட்டன. அதுக்கு பொண்ணு கத்த தாலி செய்து நகை எங்கே கொடுத்துமா? அதுவும் புதுக்கோட்டையிலிருந்து கொடுக்கப்பட்டன. ஆனால் தாலியை மட்டும் செய்கிறான் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமாங்கல்யம் சென்று செய்யக்கூடிய திருமங்கல் இன்னைக்கு நாடை உழவை. இதெல்லாம் நிறைய இருக்குது வரலாறு தம்பி. இதெல்லாம் பொய் பேச முடியாது, பொய் பேசவே முடியாது. இவ்வளோ பேசுறியே, புதுக்கோட்டையிலேருந்து இந்த ஊருக்கு ரூட்டு சொல்லு. ரூட்டா? இவ்வளோ வரலாறு. மீனாட்சி கோயிலுக்கு அதை கொடுத்தாங்க, கல்லை கொடுத்தாங்க, திருமங்கலத்தில் ஜாதி செஞ்சாங்கன்னு. இந்த நாடகம் வச்ச ஊர் இருக்குல்ல, புதுப்பட்டி, இதுக்கு ரூட்டை மட்டும் சொல்லி நான் கிளம்புறேன். அண்ணே எனக்கு தெரியாது, என்ன நைட்டில் வண்டி தூங்கிட்டேனே. அப்போ எல்லாமே ரூட்டு சொல்ல வேணாம், எத்தனை கிலோமீட்டர்னு சொல்ல சொல்லு. எத்தனை கிலோமீட்டர் புதுக்கோட்டைக்கு இங்கேயே எத்தனை கிலோமீட்டர்னு சொல்ல சொல்லுங்க. மீனாட்சி கோயில போய் அளக்குறீங்க, ஸ்ரீரங்கம் கோயில போய் அளக்குறீங்க. இது எவனாவது நாட்டில் எழுதி வைப்பேன், அதை படிச்சுட்டு வந்து நீங்க சொல்லுவீங்க, அதை நாங்கள் கேட்டுக்கிறோம். பொறுமசாமி சம்பளத்தில் 500 சேர்த்து இனிமே வருதான் போய் அளந்தது மாதிரி ஒன்னையும் அடிப்பேன், உன் கூட 2 பேர். என்ன யார் என்று கேட்டீர்? நீங்க யாரு கேட்கிறேன்? யோசிக்கிறேன் சொல்றேன். அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணி, ஊருக்காரெல்லாம் முடிவு பண்ணி, இவன் அசதி தசியமாக பிறந்தவன், அதிசயமா பிறந்த பிள்ளை நான் தான். உங்களுடைய பெயரு? பேரத்தேன். பேரை வைக்கிறதுக்காகத்தேன் கிட்டத்தட்ட 632 வண்டியை பூட்டிக்கிட்டு. 632 வண்டினா மாடு எத்தனை மாடு? அத்தனை மாடுகள். எத்தனை மாடுன்னு சொல்ற? அப்ப நான் சின்ன பிள்ளை, அதெல்லாம் தெரியும். கணக்கெல்லாம் சொல்ல தெரியும்னா வண்டி மட்டும் 632 வண்டி. மாடு எத்தனை மாடு? ஒத்த மாடு போட்டுனாங்களா, ரெட்டை மாடா போட்டுனாங்களா? பூட்டவே இல்லை, இழுத்துட்டு போனாங்க. ஓ, இவன் எதுக்கு தூக்கத்துல வந்து நீ பாடாப்படுத்துறியா? 632 வண்டியை போட்டிக்கிட்டு போகும்போது சரி ஊட ஒரு குடம் கடந்துச்சு, வண்டி பூரா திரும்பி வீட்டுக்கு வந்துருச்சு. என்னையா இப்படி சொல்ற? வெறும் குடமா இருந்துச்சா இல்ல தண்ணியோட மாறிச்சா? பெருங்குடம். அதனால திரும்பி இருக்கும். ஏன்னா ஒரு வண்டி திரும்பிச்சா இல்ல எல்லா வண்டியும் திரும்பிச்சா? 632 வண்டி. அட சண்டாளங்கள. மறுநாள் காலையில 5 மணிக்கு பத்திட்டு போகும்போது சரி எனக்கு ஒரு ஆப்டைம் லீவ் விடு. இந்த 632 வண்டி நீ எத்தனை வடம் சொல்றியா? நம்மளால முடிச்சேன். ஏன் நீ முடிக்க மாட்டே? எனக்கு தெரியும்ல. 632 வண்டி அதிகாலை 5:30 மணிக்கு பூட்டிட்டு போகும்போது பாதையை மறந்து சீமக்கரூரில் போயிட்டாங்க. 2 பொம்பளையால காணோம். அந்த வண்டியில் போனவங்களை காணும். சரி சீமக்கரூர்ல போனா வெளியே போயிருப்பாங்கடா. திருப்பி அந்த பொம்பளையால ஏத்திக்கிட்டு சரி கோயிலுக்கு போகும்போது குரங்கு கூட வந்ததுனால வண்டியை திருப்பிட்டு வந்துட்டாங்க. வண்டியும் திரும்பி வந்திருக்குமே. 632 வண்டியும் திருப்பி இருப்பாங்களே. ஏன் ஒரு வண்டியை திருப்பிட்டு வந்தானடா? பயந்துருவாங்களா? திருப்பி கோயிலுக்கு போயிட்டாங்கண்ணே. 632 வண்டியும் கோயில்கிட்ட போகும்போது கோயிலை போய் பார்க்குறாங்க, அது பிள்ளையார் கோயில். அப்புறம் எப்படி கடை ஓட்ட முடியும்? சாமி நீங்க போயிடுறது நல்லது. இப்படியே நல்ல விதமா இருக்கு. சரி நல்ல விதமா இருக்கும் போதே நீங்க போயிடுறது ரொம்ப ஒரு நல்லது சாமி. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாட்டை காணாம முடியா, அப்புறம் மாட்டை சென்னை போட்டதை காணாம முடியா, எதை காணாமன்றானா நீங்க கோயிலவே காணாம. இருந்தாலும் ஆளுகளை பொழைக்க வைக்கிற சம்பளம் வேணுமா நம்மடா? எதுக்காக வந்த சம்பளத்தை? மணி சம்பளம் வாங்கத்தை வந்தேன். காலையில சம்பளத்தை காலையில சீட்டு காசு விட்டேன் சாமி. பேசாம மூடிக்கிட்டு எத்தனை சீட்டு வாங்கி வச்சிருக்கேன். சரணு கோயிலுக்கு போயிட்டாங்க. சரி கோயிலுக்கு போய் 632 மாடுகளையும் கலட்டி வண்டியை இறக்கி 632 வண்டி சொன்ன 632 மாடியும் மாடுங்கள்ட்ட கிரிச்சறேன். 632 வண்டியில உள்ள மாடுகளையும் கலட்டி கொண்டு போய் கட்டி விட்டு கூலத்தை அள்ளி போட்டு 50 பேரும் கோயிலை நோக்கி அருள் பிடிச்சி ஓடும் போது கோயில் சாவியை மறந்துட்டு வந்துட்டாங்க. மறுக ஊருக்கு போகணுமா? மறுபடியும் மாடுகளை பூரம் கொடுத்து அவன் சின்ன கண்ணு மாடு அத்துட்டு போயிருச்சு, பெரிய கண்ணு மாடோட தப்பிடுச்சு.
632 வண்டி மருக. இந்த சின்ன கண்ணு மாடு என்ன மாடு, பெரிய கண்ணு மாடு என்ன மாடு, தவிக்கிட்டு போயிருச்சுண்டியே. அப்படியே காலமாட்டு தவிட்டு காட்டுக்குள்ள போயிருச்சு. சரி. மறுபடியும் 632 வண்டியும் பூட்டி சாவி எடுக்கிறதுக்காக வரும்போது முனி ஓட்ட இருந்தனால வண்டி திரும்பிருச்சு. என்னங்கடா இவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் கதையாது. எனக்கு காசு வேணாம். ஏன் சீட்டு காசே கட்டலாம் பரவாயில்ல. இந்த வாரம் சீட்டு காசு கட்டலாம் பரவாயில்ல. நாம நாளைக்கு சொல்லிக்கிறேன் அவங்க. சொல்லிக்கிறேன். ஐயா சாமி முடியலையா, அடுத்த வாரம் சேர்த்து கட்டிக்கிறோம் அப்படின்றோம். இருங்க சாமி, நீங்க வேற. நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் டேய், இருக்கேன். அவன் இருக்கவளுக்கு கிறுக்கு பிடிக்க வச்சுக்கிட்டு எந்திரிச்சு போங்க தானி, போதும் நாடகம் எந்திரிக்க போங்க, போய் தானியை போடுங்க. 632 வண்டியை பூட்டிக்கிட்டு அந்த கோயில் சாவியை எடுக்க போய் கோயில் சாவியை எடுத்துட்டாங்க. சரி. எடுத்துட்டு போய் திறக்க போனா சாவியை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. எங்க வர மறுக சாவியை மாத்தி இப்பதான் போய் சாவியை எடுத்துட்டு வந்தாங்க, அதையும் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப திருப்பி 632 வண்டியும் பூட்டுவாங்க. பூட்டிட்டு போய் சாவியை எடுத்துட்டு வந்து திறந்தான். பெரிய மேனே, ஏன் இந்த சாவி எடுக்கிறதுக்கு ஒரு வண்டியை பூட்டிட்டு போனா வழி தெரியாது. சாவியை திறந்து ஆளாளுக்கு அங்கிட்டு 50 ஒம்பளை ஆடுது, இங்கிட்டு 100 ஆம்பளை தவறேன். சரி. பூசாரியா காணா. எது பூசாரியை கூப்பிடுறதுக்காக 632 வண்டியை பூட்டும் போதே விமல் மக சடங்குக்கு வந்துருச்சு. அதனால 30 சென்ட் கும்பிடுவோம்னு 30 நாள் வரல எவனு கோயில் பக்கம். மறுபடியும் 632 வண்டியும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு வர்றதுக்குள்ள அப்பத்தான் மருந்த குடிச்சிச்சு. தம்பி தம்பி இருங்க சாமி, நீங்க வேற மருந்த குடிச்சிருச்சுன்ற அப்பத்தா, நீங்க வேற மருந்த குடிச்சிருச்சா? ஐயோ, எங்க அப்பத்தா மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்க்கவே முடியாது. இல்லையா? நான் தேவைப்பட்ட நேரம்ல எங்க அப்பத்தாட்டத்தையும் போவேனே. அப்படி சொல்றா? ஏண்டா நீங்க மொட்டை மொட்டையாவே பேசுறீங்க? மறுபடியும் கோயிலுக்கு அப்பத்தாவுக்கு என்ன பாச்சு? சரியாயிருச்சு. சரியாயிருச்சா? என்னையோட நீ ரொம்ப ஓரம் நடிக்கிறடா. காசு வேணும், உணர்ச்சி வசப்படுறியாடா. நல்ல டைமிங்கோட போறதுக்கு எடுத்து 632 வண்டியை பூட்டிக்கிட்டு போய் கோயிலை திறந்து பார்த்தா கோயிலுக்கு போய் 11 வருஷம் ஆச்சு. சரி. சாமியை காணோம். அடட்டேன்னு எங்க ஐயா கூப்பிட்டாரு எங்க அப்பா. ஐயா ஐயோ. ஒரு பொம்பளை மட்டும் முரட்டு பொம்பளை, தத்தண்டி பொம்பளை, உழவு ஓட்டம் ஆடி குதிச்சு நம்ம சாமி இந்த இருக்கடா இழிச்சா பையன் போய் கல்லை கட்டி பிடிச்சி அழுதா. சரி. அந்த பொம்பளையோட சேர்த்து 10 குடம் தண்ணியை கம்மா தண்ணியில் ஊத்திட்டு அலசிட்டு பாக்குறாங்க. தொண்டி 7 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அட மயிலுக்கு இல்லையாடா? அடையா அங்கடா நீங்க. மறுபடியும் சாமியை கண்டுபிடிச்சா ஒரு அளவே இல்லையா? அளவு பிடித்தான் கல் இருந்துச்சு. அது கோயில் சாவி எடுத்துட்டு வந்த முடியா, திறந்த முடியா? சாமியை காணுங்கிறான் சிலை. என்ன பேசியா இல்ல, கோயிலுக்கு போன முடியா, சாவி எடுத்துட்டு வந்த முடியா, திறந்த முடியா? சாமியை திருப்பி உள்ளுக்கு மயில் கல் ஆடாது. மயில் கல் இருந்துச்சான். என்ன கோயிலுக்குள்ள மயில் கல் ரோடு தெரியாம கோயிலை கட்டிவிட்டாங்க. போடா, எங்க கோயில நீ தலையிடாத ஒடிச்சு விடுவேன். அதான்டா குலசாமி லேசா தெரியுதா உங்களை 2 பேத்துக்கு. மறுபடியும் சாமியை கண்டுபிடிச்சு சரி ஒரு வழியா அலசிட்டு போனா சாமி சிலை கரைஞ்சிருச்சு. சிலை கரைஞ்சி வச்சா? மறுபடியும் புது சிலையை வடிச்சு சரி பொங்க வைக்கணும்ல. பொங்க வைக்கணும்னா பொங்க வைக்க வந்துட்டேன். சரின்னு பொங்க பானையை வச்சு வைக்கும்போது தீப்பெட்டி இல்லை. இந்த 232 வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட அதுல ஒரு மகராசி கூட 632 வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு மனுஷன் கூட பீடி பிடிக்கலையா? சரி, மறுக 632 வண்டி போகுது. 632 வண்டியை பூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகுது. தீப்பெட்டி எடுக்க தீப்பெட்டி எடுக்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டேங்க. சிவகாசி டேய் வாடா, வாடா பொங்க வைக்க போறாங்க. வாடா முத வாடா, வா இந்த பொங்க வைக்க போறாங்க. வா, உனக்கு பொங்க சோறு வேணுமா? நம்ம இப்ப வச்சிருவாங்க. ஒரு வழியா பொங்கப்பானை பொங்கி வருதுன்னே சொல்லு. கரண்டியை மறந்துட்டாங்க. யோசிக்கிறேன் பத்தியா, யோசிக்கிறேன். இப்பதான் ஒவ்வொன்றா யோசிக்கிறேன். கேமரால காட்டுங்கப்பா.
கேமரா கழட்ட கோயிலால அடைங்க. கொஞ்ச நேரத்துல ஒண்ணு கொள்ளுவேன் இல்ல நானா செத்து போவேன்டா. கடைசில ஒரு கரண்ட் இல்லைன்றாங்க. கரண்ட் இல்லைங்க. கரண்ட் இல்லைன்றானே. அவனுக்குள்ள ஒரு பணம் மட்டை புடின்னு வெட்டி பணமட்டை வெட்டலாம் போனேன், அருவாளை மறந்துட்டேன். ஒரு வழியா கரண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அங்கதானே சொல்லுப்பா. கரண்டி எடுத்துட்டு வந்து சோறு வெந்துருச்சு, மண்டை வெள்ளத்தை மறந்துட்டாங்க. 632 வண்டியை பூட்டிட்டு போகும்போது மழை அடிச்சிருச்சு. டேய் பொங்க பானை நனைஞ்சிருச்சு. பண்றீங்க நீங்க? மறுபடியும் அதே ஊர்ல தங்கிட்டாங்க. பொங்க பணம் நனைஞ்சா என்ன சாமி? பொங்க வச்சாச்சுல. வச்சாச்சுல. வெள்ளை இல்லையில மண்டபம் போடலன்னா வெள்ளச்சோற தழுக போட வேண்டியதானே. சாமி ஒத்துக்கிறாரு, துடியான கருங்குளத்து முனி. ஒரு வழியா பொங்க வச்சு இறக்கிட்டு கெடா வெட்ட போறாங்கண்ணே. சரி கிடா வெட்டுக்கு வந்துட்டாப்ல. கிடா வெட்டுக்கு வந்து ஏடா வெட்ட போறாங்க. கெடா வெட்டும் போது கெடாய்க்கு மஞ்சப்பாலை ஊத்தும் போது ஊத்தி. கெடா பூசாரி கவட்டுக்குள்ள தூக்கி போட்டுருச்சு. ஏன்னு கேளு, ஏன்? எவனா தண்ணியை போட்டுக்கிட்டு மிளகாத்தூளை கலந்துட்டே மஞ்சப்பாலுக்கு பதிலா எரிச்ச தாங்காம தூக்கி போட்டுருச்சு. ஆ. தூக்கி போட்டோன்னே கெடாயை அழைச்சிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அருவாளை வெட்டம் போகும்போது தான் அது பொட்டையாடு. வர்ற டேய் என்னடா டேய் முட்டாப்பைய. முட்டா பயல. முட்டாப்பைய. முட்டாப்பைய. முட்டாப்பைய பார்த்து புடிச்சிட்டு வந்திருக்கலாம்ல. எதை? கடாய. மறுபடியும் கடையில போய் கடாயை தூக்க 232 வண்டியில 5 வண்டியை காணோம். ஏன்? யோசி. யோசிக்கிறேன் யோசிக்கிறேன். 5 வண்டியை ஏன் காணோம்? ஏன், அது யோசி. சொல்லு சொல்லு. யோசிக்கப்பா. யோசி. மாடு குட்டையை தின்றதுனால செத்து போச்சு. சேர்த்து போச்சு அவன். டேய் ஒரு வழியா கடாயை வெட்டியாச்சுனே. கடாயை வெட்டின வந்து எனக்கு தெரியுது, அந்த கடை இன்னொருத்தன் கடாயம் சண்டை வந்துருச்சு. அடையா அங்கடா நீங்க என்னைக்கு தாண்டா உண்மையா சொல்லி வருவீங்க? வெட்டி தான் வேற ஆளு கடை. எனக்கு 2 செப்பை வேணும்னு சண்டை ஓட்டு செப்பையை பிடிக்கணும்னு இன்னொரு ஒம்பளையை பிடிச்சி பெரிய சண்டையாகி விளக்கமாத்தி அடிச்சு. ஏன்னா இந்த செவரொட்டி யாரு கொண்டு போனது? செவரொட்டி காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. மூடு என்ன ஆடே உரிக்கல செவரொட்டி கேட்குறேன். தம்பி தம்பி பொங்க வச்சு இறக்கிட்டீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுன்னு. உங்களுடைய பெயர் என்ன சொல்லுங்கய்யா? சாமி, இப்ப யாரு சொன்னது? யாரு சொன்னது பொங்க வச்சு இறக்குனது? பொங்க வச்சு இறக்கலையே. பொங்க வைக்க மண்டபத்தை தான் காணாம இருக்கா. கடாய் என்ன உரிக்கல? கடா என்ன உரிக்கலையே சாமி. கடா வெட்டியா சாப்பா. எப்போ தாண்டா உருக்கிப்பீங்க நீங்க? வெட்டி தாண்டா சண்டை வந்துக்கிட்டு இருக்கு. வெட்டி சண்டை வந்து. கடாயை உரிக்க போகும்போது அங்கே பிரச்சனை நடந்து வச்சு. என்ன? மரம் இல்லை, மரம் இல்லையா? தூக்கி போட்டு உரிக்க. இந்த மரத்தில் கட்டி உரிக்கிறதுக்கு. சரி சரி தான் என் கம்மா கொடுத்துருப்பேன்ல. ஏன்னா இந்த ஆட்டு ரத்தத்தை யாரு குடிச்சது? நீ தான் குடிச்சு விட்ட. சரி ஒரு வழியா பேர் வைக்கும் போது தான் அப்போ கவனமாக கேட்கணும். சரி சொல்லுங்க சொல்லுங்க கவனம் கேட்குறேன். பேர் வைக்க போகும்போது காது ஊற்றணும்ல. ஆமாம். ஆசாரியை விட்டு வந்துட்டேன். ஆசாரி விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஏண்டா காவாலி. ஐயோ ஐயோ. என்னது காவாலி? காவாலி. எப்போ தாண்டா உண்மையாக பேசுவீங்க நீங்க? காவாலி. காவாலி பயல்களே. ஒரு வழியா காது ஊற்றி சரி வாயில வாழைப்பழத்தை வச்சாகலே. சரி வச்சுட்டீங்களா வாயில வாயில? பழத்தை வைக்கிறதாண்டா நான் அந்த ஏடுக்குள்ள இந்த நான் வச்சிருப்பேனே. யாரு வேற சொல்றேன்? யாரு? அம்மாவோட சின்னம்மா ஒன்று இளையாங்குடி பக்கம் வாக்கப்பட்டுருந்துச்சுல. இளையாங்குடி பக்கம் வாக்கப்பட்டும் போது சித்தப்பா வெளிநாடு போகும்போது ஒரு வெள்ளாடு மேய்க்கிறவனோட கணேசனாச்சா. அவனுக்கு 2 பிள்ளை பத்தவனே ஆம்பளை போய் ஒருத்தன் ஒரு பிள்ளையை கூட்டு போனேன்ல. அவனுக்கு 3 பிள்ளை தாயோட இங்கே வந்தானா. திருப்பி 2வது பிள்ளையை கட்டும் போது 3வது பிள்ளை அந்த மூத்த பிள்ளை இருக்கிற மூத்ததாத்துக்கு பிறந்தது. அந்த பிள்ளை அது பொம்பளை பிள்ளையை கூட்டு வந்துச்சுல. அது வயசுக்கு வந்து திருப்பி வந்து கட்டி கொடுத்தவொன்னே தீந்து விட்டான்ல. தீந்து விட்டுன்னா மறுபடியும் இன்னொருத்தர் வாக்கப்படும் போது அவன் போய் கொத்தனார் வேலாக்கும் போது சாரத்துலேருந்து விழுந்து படுத்து கிடந்தானா. அதுக்கப்புறம் அவன் தம்பி இளையவன் வந்து கட்டிட்டு போகும்போது ஒரு சின்ன பையன் பிறந்தால. அவன் பேரத்தே அப்போ சொல்ல போறேன். ஏண்டா? ஏய், ஐயோ, இருங்க. இப்ப தம்பி இப்படி வாங்க. இப்படி வாங்க. அது தேவை பாராட்டுறியா? பாராட்டுறேன். காசு எனக்கு நீங்க தரன்றீங்கல்ல, நான் உனக்கு 1 லட்சம் ரூபா தர்றேன். இப்ப சொன்னதை திருப்பி சொல்லு. திருப்பி சொல்லு. குறுக்க கேள்வி கேட்க கூடாது. நான் தெரியாம கேட்டு விட்டேன். ஏய் குறுக்கு ஒடிஞ்சு போயிடும். அப்பா அந்த செட்டு போட்டாலும் மிச்சம் தகரங்கப்பா. மிச்சம் தகரம் இல்லாம காசை கொடுக்காதப்பா. கருப்பேன் காமாடு தான் மாடுக்காங்க. அம்பலத்துக்கிட்ட சொல்லி விடுப்பா. அருள் பிடிக்கும் போது நம்மளும் கேட்கறது கேட்டு மருதமணி மருகு ஒரு கேள்வி கேட்கறது கேளுடா. 18ஆம் படியா வலது கை கொடுக்குறோம்டா. ஐயோ பதில கேளு. வலது கையை கொடுத்த இந்த சோறு சாப்பிட்டுக்கலாம், இடது கையை கொடுத்த இந்த குண்டியில் வைக்கிறலாம். வாக்கு கொடுக்குறேப்பா. அப்பா வாக்கு கொடுப்பா. சொல்லுப்பா. ஏப்பா கருப்பா,
தினமும் 5000 தரையா, ஒரு 500 ரூபா சேர்த்து தர்றியாப்பா? அவன் மலை ஏறி 7 நாள் ஆச்சுப்பா. இங்க கொண்டு வந்து பைனான்ஸ் திணிக்கிறேன்டா. பணம் கேட்டதும் பாரு, படி பணம் rascal, வச்சுட்டான். damn it. என் தங்கச்சி இருக்கு தங்கச்சி என் பையன் தாய் மீனாட்சி காப்பாத்துவா. வள்ளி, அடுத்த பெண்மகள். என் ஆளு. உனக்கெல்லாம் ஒரு ஆளு கூப்பிட்டு வரேன். கூட்டிக்கு வா. ஒரு நாளும் பிரியாத எப்பிறவி இன்று பிரிந்தோமடா, 2 பேரும் அண்ணா கடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் எந்த அண்ணே மடுவுல வாய் வைப்பேன்.